ஒன்றிய அரசை கண்டித்து இன்று நடைபெறும் முழு வேலைநிறுத்த போராட்டத்தால் அரசு சேவை பாதிக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், ஒன்றிய அரசு மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பெரும் முதலாளிகளுக்கு சாதகமான சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சிஐடியு, ஏஐடியுசி மற்றும் திமுகவை சேர்ந்த தோமுச உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் ஆதரவு வழங்கியுள்ளன. வேலைநிறுத்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சிஐடியு அறிவித்துள்ளது. இதனால் இன்று அரசு அலுவலகங்கள் முறையாக இயங்குமா, பேருந்துகள் இயக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் இன்று நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்று தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். மீறி பங்கேற்றால் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இன்று பணிக்கு வராதவர்களின் பெயர் பட்டியலை காலை 11 மணிக்குள் அனுப்ப வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொது வேலை நிறுத்தத்தால் எந்தவித பாதிப்பும் இருக்காது என்றும், அரசு சேவைகள் தடையின்றி கிடைக்கும் என்றும், பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.